பண்றேன். எப்படி உங்க ப்ரோ ஒன் ஏப்பம் ப்ரோ உங்க ஒன்னும் எப்படி கேக்குதா? இருந்தாலும் பெருசு பெருசா பண்ணுவாரு. ஏதோ என் லெவலுக்கு நான் ஒண்ணு பண்றேன். ஹலோ ஏப்பம் ப்ரோ நான் கேக்குதா? பெருசா பண்ணுவேன். நான் ஏங்க பெருசா பண்ணுவேன்? நீ எல்லாம் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதோ பண்ணுவ. அவனுக்கு வந்து ஏதாவது பெரிய லெவல்ல ஏதாவது பண்ணுவ. தங்க மோதிரம், தங்க செயின் இப்படி ஏதாவது பண்ணுவ. நாம ஏதோ சின்ன நம்ம லெவலுக்கு ஏதோ அப்ப நாளைக்கு ட்ரீட் பிரசாந்தம் தான். 100% 100% ட்ரீட். இதுல டவுட் என்ன? இதுல என்னடா இருக்கு? என்னடா டேய் என்னடா இது? ஒரு 2,000-3,000 செலவாயிருப்பு. என்னடா ஆயிரு அதனால? ஏண்டா என்னடா தம்பி அப்படி என்னடா காசை கொண்டு எங்கடா ஓடிடுறான்? எல்லாம் பொட்டுன்னு போயிடுறானுங்கடா. 45 வயசு 46 வயசுல பொட்டுன்னு போயிடுறானுங்க. சேர்த்து சேர்த்து வச்சு வேணும் தான் காசு. அதுக்குன்னு நம்ம பசங்களுக்கு செலவு பண்ணாம அந்த காசு எதுக்கு? ப்ரோ ஏப்பம் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. என்ன ப்ரோ நான் ஸ்பீக்கர் கொடுத்தா அக்செப்டே பண்ண பண்ணிக்கிறீங்க ப்ரோ சரி, நிறைய பேர் ரெக்வஸ்ட் காட்டாது ப்ரோ. ஜனாதிபதிக்கு மனு போடுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ நான் உங்க ஃபேன் தான். நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏங்க நான் அவன் தான் தெளிவா சொல்றான். நிறைய பேர் காட்டாதுங்க. ப்ரோ அவனு வேணும்னே கொடுக்காமலாம் இருக்கிறது இல்ல. நிறைய ப்ரோ நிறைய விவேக், அது ஒழுங்க வந்தாச்சு, வந்துட்டீங்க. கேளுங்க, என்ன சிஎஸ்கே பிரச்சனையா, எம்ஐ சிஎஸ்கே பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? சிஎஸ்கே பிரச்சனை இருக்கு, தளபதி பிரச்சனை இருக்கு ப்ரோ. நான் நிறைய வாட்டி ஆமா. பேசணும்னு நினைப்பேன் உங்ககிட்ட. ஆனா நீங்களும் வந்து உங்களோட என்கிட்ட அக்கௌண்ட் கூட தளபதி லாஸ் பிரச்சனையா? ஆமா என்கிட்ட ப்ரோ. தளபதி பிரச்சனை, ஐயப்பன்ட்ட சிஎஸ்கே பிரச்சனை. ஓகே. என்னடா இனி இந்த ஆஸ்பத்திரிக்கும் சரி சரி சொல்லுங்க. ப்ரோ இந்த தடவை ரெட்ரோ எவ்வளவு ப்ரோ? எவ்வளவு தியேட்டர்ஸ் ப்ரோ தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும்? போன தடவை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சக்தி அதே அவங்க தான். பெரிய ரிலீஸ் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா தேட்டருக்கு வந்து ஏற்கனவே பாட்டு பெரிய ஹிட்டு, படம் நல்ல வைபா பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு. பெரிய ரிலீஸ் இருக்கும், டவுட்டே படாதீங்க. இந்த தடவை வேணும் ப்ரோ, ரொம்ப நாள் வெயிட்டிங் ப்ரோ. நாங்க இல்ல இது நல்ல டைம் மாறுதுங்க. இப்ப அஜித் சாருக்கு பாருங்க, ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருச்சா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா டல்லா ஒரு சீசன் இருந்ததா, ஒரு ஒரு ப்ராப்பர் சக்சஸ் இல்லையா? அஜித் சாருக்கு ஒரு அடி அடிச்சிருச்சா. அவர் அஜித் சார் டேட்லயே வர்றாரு சூர்யாண்ண, May 1. அது சரி வைபான டேட் அது. தொழிலாளர் தினம், இன்னொன்று அவர் பர்த்டே, வைபான டேட் அது. ஸோ நீங்க வேணா பாருங்க. நல்ல எனக்கு என்னோட கட் ஃபீலிங் என்னன்னா, சூர்யானோட பெஸ்ட், அதாவது தேட்ரிக்கல் பெஸ்டா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நம்புறேன் ரொம்ப. அகைன் நான் எக்ஸ்பெக்டேஷன் பெருசா சொல்ல விரும்பல. பட் இப்பவே ஒரு நல்ல பாசிட்டிவா எல்லார் மைண்ட்லயுமே ஒரு பாசிட்டிவா, நாட் ஜஸ்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ், அண்ணா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாருமே ஜென்ரலா இந்த படத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு படம் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் வந்துடும். ரொம்ப நன்றி ப்ரோ, வந்தா சம ப்ரோ. நாங்க இல்ல நண்பா, இது சூர்யா அண்ணனுக்கு மட்டும் இல்ல நண்பா. சினிமால பெரிய ஹீரோஸ் ஜெயிச்சா மட்டும்தான் சினிமா நண்பா. அஜித் சார் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. ஒரு மாசம் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எவ்வளவு பேர்த்துக்கு சாப்பாடு தெரியுமா? எவ்வளவு பேர்த்துக்கு லைஃப் தெரியுமா? ஒரு ஒரு டோக்கன் கொடுக்குறவங்கல இருந்து, ஒரு பார்க்கிங்ல இருந்து, ஒரு சமோசா போடுறவங்கல இருந்து, அவ்வளவு பேர்த்துக்கு லைஃப். ஸோ இது வந்து இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்ல இல்ல. பெரிய ஹீரோஸ் ஜெயிச்சா தேட்டருக்கு எல்லாருமே ரொம்ப ட்ரையா இருந்தாங்க தேட்டர்ஸ். எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்க, ரெடியா இருக்காங்க கொண்டாடுறதுக்கு. ஸோ பேக் டு பேக் சூர்யானா ஒரு ஹிட் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சூர்யானா ஹிட் அடிச்சு May 16 பாத்தீங்கன்னா எங்க திலீப் துட்டு வருது. ஐ மீன் டிடி நெக்ஸ்ட் லெவல் அது வருது. அண்ட் இன்னொன்னு சூரியனோட மாமன். இது ரெண்டுமே கண்டென்ட்டா நான் சொல்றேன். டிடி எல்லாம் வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ நிச்சயமா அதுக்குள்ள இருக்கும். மாமன் அதே மாதிரி சூரியனை ஒரு பேஸா ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த திருப்பி தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர்றங்கிற அந்த மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் பிரதர். அது நடக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறிடுங்க. ஏன்னா சினிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிசினஸ் சப்போர்ட் பண்ணுது ப்ரோ. வெறும் சினிமானா சினிமாக்காரன் மட்டும் பெனிஃபிட் ஆகுறது இல்லைங்க. அதுல இன்டைரக்டா அவ்வளோ. இப்போ சினிமா தேட்டர் இருக்குன்னா தேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற டீ கடை அந்த படம் நல்லா இருந்ததுன்னா பயங்கரமா ஓடுதுங்க. ஒரு இது இன்னொரு ஸ்பேஸ்ல சொன்னேன். ஒரு ஷாப்பிங் மால் இருக்குன்னா, ஒரு தேட்டர், ஒரு படம் வந்து நல்ல பிளாக் பஸ்டர் ஆகுது அப்படின்னா, ஷாப்பிங் மால்ல நிறைய கார்ஸ் பார்க் ஆகுது. அங்க வந்து எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்கான், ஒரு பொருள் வாங்குறான். ஸோ இதெல்லாமே ஸோ தேட்டர்ல ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பிரதர். ஒரு படம் வந்து தேட்டர்ல ஜெயிக்கிறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த எக்கானமிக்கு வந்து ரொம்ப முக்கியங்க.
அது ரெட்ரோ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஷேடோ. அந்த பாட்டு பம்பரக்கட்டைக்கு முன்னாடி, பம்பரக்கட்டைக்கு பின்னாடியும் கனிமா கனிமா பம்பரக்கட்டை நமக்கு அந்த பம்பரக்கட்டை கனிமாக்கு முன்னாடி, கனிமாக்கு பின்னாடி தான் ரெட்ரோ. ஏன்னா கனிமாக்கு முன்னாடி ஓகே சூர்யானம் படம் வருது, கார்த்திக் சுப்பர் அப்படி. அந்த கனிமா வந்து அதை ஒரு ஜாலியா ஒரு பூம் பண்ணி எல்லாரும் அதை ஜாலியா, அது உண்மையா வந்து ஆன்டிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது பண்ணணும். எல்லாம் மெனக்கெட்டு saree கட்டிட்டு ஸ்டெப்பை போட்டு ஆன்டிஸ்க்கு இடையில ஒரே போட்டி ஆகி போச்சு. இல்லை நான் நான் ஆடுறேன் நீ ஆடுறேன்னு ஒரே போட்டியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டமால் டிமில்னு போட்டு அந்த ஸ்டெப்பை போட்டு அது ஒரு மாதிரி வைப் ஆயிடுச்சு பிரதர். எல்லாருமே எல்லா எல்லாரும் அதாவது வாலண்டியரா எல்லா இன்ஃப்ளூயன்சருமே அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் ஒரு தடவை போட்டுருணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொண்டு போயிடுச்சு அந்த பாட்டு. அது ரொம்ப பியூட்டிஃபுல் பிரதர். உண்மையாலுமே ஷெரீஃப் மாஸ்டர் இவங்கெல்லாம் பெரிய கிரெடிட்ஸ் தரணும். ஸோ அதுலேருந்து அந்த அந்த வைப் அப்படியே ஷிஃப்ட் ஆகுதுங்க, வேற மாதிரி படத்துக்கு மாறுது. இன்னைக்கு பாருங்க, நீங்க திருப்பியும் பாருங்க, இந்த ஓப்பனிங் சாங் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு பாருங்க சந்தோஷ் நாராயணன். உங்களுக்கு அப்பவே உங்களுக்கு அந்த பல்ஸ் செட் ஆயிடுச்சுல பிரதர். ஏன்னா ஆல்பம் ஹிட் போல. ஒரு கார்த்தி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான், எங்கெங்க இப்பெல்லாம் படம் வருது ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்ட்டு. இது போற போக்க பார்த்தா கண்ணாடி பூவும் செம bro. அதுதான் கண்ணாடி அதுதான் பூவும் பிரதர். 2.5 அதான் மேல ஆல்பம் போயிடுச்சு. ஹிட் ஆக போகுது போல ஷேடோ. ஒரு படத்துக்கு வந்து ஆல்பம் ஹிட் பாட்டு ஆயிடுச்சு அப்படின்னாலே படத்தோட கலர் வேற மாதிரி மாறிடும். அது ப்ரோ ரொம்ப நாளா ப்ரோ இது எங்களுக்கு கிடைக்கவே இல்ல ப்ரோ. ஆல்பம் ஹிட்லாம் சூரை போட்டு கிடைச்சது, ஆனா தியேட்டர்ல இல்ல. அதுக்கு முன்னாலாம் டிஎஸ்கே, அதுக்கப்புறம் இது வந்தது ப்ரோ, அது பேர் என்ன, என்ஜிகேல அந்த இந்த பாட்டு செம ஹிட். அதுமே ஆல்பம் ஹிட் ஆகல இல்ல. உங்களுக்கு ஆல்பம் ஹிட்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஷேடோ, உங்களுக்கு அந்த படத்தோட வைபே மாறிடு ஷேடோ. உங்களுக்கு ஒரு மாதிரி, ஏன்னா என்னன்னா ஒவ்வொரு வெரைட்டி பாட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சேரும். நம்ம இன்னைக்கு கனிமா ஒரு பக்கம் போய் சேரும், நீங்க கண்ணாடி போய் ஒருத்தர்கிட்ட போய் சேரும். ஸோ அது வந்து என்னன்னா ரிப்பீட் வேல்யூ, அவன் பிளேலிஸ்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அது போயிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்னு சப்கான்சியஸா நான் பார்த்தது என்னன்னா, அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அப்படி ஒரு பாட்டு இது பண்ணா இந்த பாட்டு ஓகே, இந்த படம் எப்போ வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவனுக்குள்ள கிரியேட் ஆகுதுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ போறது கூட உள்ள அந்த முதல் நாள்ல ஒரு ஷோ போய் பார்த்துடணும், தேட்டர் போகணுங்கிற ஒரு ஆசை வந்துருது அவனுக்கு. ஏன்னா இன்னைக்கு டெலிகிராமை தாண்டி ஒருத்தன் தேட்டர் போகணுங்க, அது பெரிய கஷ்டம் பிரதர். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் வந்து அவ்வளோ எக்யூப்டுங்க, டால்பி அட்மாஸே இருக்குது மொபைல் ஃபோன்லயே. ஸோ தேட்டரை விட பெஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபோன்ல கிடைச்சிருது, அந்த அளவுக்கு ஃபோன் வந்துருச்சு. அப்போ அதை தாண்டி ஒரு தேட்டருக்கு போகணும்னா அவனுக்கு வைபா ஏதாவது நடக்கணும். இன்னும் ஸ்ரேயா சாங் வேற இருக்கு ப்ரோ. இல்ல நீங்க பாருங்க, நீங்க ஆல்பம் ஹிட்டுங்க, இந்த படம் ஆல்பம் ஹிட்டுங்க. இந்த படம் பெரிய ஹிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சந்தோஷ் நாராயணா இருப்பார். அது ப்ரோ லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन. அப்புறம் சூர்யா 45 வந்து இந்த வருஷத்துலயே வந்துடும்ல ப்ரோ? கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி தானே? ஆமா ப்ரோ. அது கண்டிப்பா. அது நான் நிறைய அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டேன். நிறைய சண்டை போட்டு பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பெருசா படத்தை வந்து நாம நினைக்கிறத விட அந்த படம் வந்து ஸ்கிரீன்ல ரொம்ப பெருசா தெரியும். நாம அது என்ன நினைச்சுக்கிறோம், ஆர்ஜே பாலாஜின்னு நாம ஒரு மீட்டர் யோசிக்கிறோம்ல, அப்படி கிடையாது. ஒரு குட்டி அட்லியா தலைவன் மாதிரி இருக்கான், ரொம்ப புடிவாதம் பிடிச்சு நிறைய விஷயங்கள் உண்மையாலுமே அந்த அந்த பிரம்மாண்டத்தை அந்த அந்த ஸ்கிரீன்ல அந்த ஷாட்ல சீன்ல உள்ள கொண்டு வந்திருக்கா அப்படி. அதனாலதான் அண்டு கண்டிப்பா 100% பிரதர் இந்த வருஷமே அது வந்துடும், உறுதியா வந்துடும், உறுதியா வந்துடும். அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அடுத்த வருஷம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா ஒரு டேட் பிடிச்சி வெதரு இதெல்லாம் அப்படி ஏதாவது டிலேனா மேபி இந்த ஏதாவது ரொம்ப சீரியஸான புயல் ஏதாவது வந்துன்னா வேற வழி இல்லாம தள்ளி போகும். அதர்வைஸ் நிச்சயமா இந்த வருஷம் அந்த படம் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி. அண்ட் இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச அஜித் சார் வந்து அடுத்தது அஜித் சாரோட கீரே டாப் கீர் மாறிடும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சக்சஸ் செம்ம பூஸ்ட் அவருக்கு மென்டலா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசியிருக்காரு. அதுக்கு சொன்னாலும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப அவருக்கு உண்மையாலுமே மென்டலா ஒரு பூஸ்ட்டுங்க. ஏன்னா அவருமே டயர்ட் ஆயிட்டா அப்படி. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு சரியான பூஸ்ட். ஸோ அடுத்த படம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவார் நிச்சயமா. அடுத்த படம் ஆதி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு அடுத்த படம் என்னன்னா என்ன ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னா, ஆதிக்கோட படத்தை எடுத்துடலாம், அவ்வளவுதான். அவரு ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து என்ன சொன்னாலும் அஜித் சார் கேட்கறதுக்கு ரெடி ஆயிடுவார். அந்த கமாண்ட் ஆதிக்கு வந்துடும். அப்படிங்கிறப்ப இன்னும் இறங்கி அடிப்பா அப்படி. இன்னும் வாவாத்தியார் ப்ரோ, வாவத்தியார் அதான் நண்பா. வாவத்தியாரோட பிரச்சனை வந்து
இந்த வரவு செலவு பிரச்சனைகள் தான். பட் அந்த படமே பாருங்க பாட்டுல ஹிட் ஆகி தான் நிக்குது. ஸோ ஆமா ப்ரோ. அதுவும் பாட்டுல ஹிட் ஆகி தான் நிக்குது. அது தெரியல பிரதர். அது இந்த வரவு செலவு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நெருக்குச்சுன்னா ஐ மீன் வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துரும்னு நினைக்கிறேன். AK-64 ஆதிக் இல்லையா? லாஸ்ட்ல வந்து அந்த கார்ல போட்டிருந்தாங்களே. ஆமா. இப்போ சார் வந்து இப்போ 62 தானே இப்போ நடிச்சது. இப்போ இது 63. இது 63யா? அப்படின்னா இல்ல 64 அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரதர். அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. பட் அதர் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவருக்கு நிறைய பேர் ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நாம அஜித் சாரோட பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு ஒரு சாலிடா ஒரு ஹிட் தந்துட்டா அந்த டைரக்டர் கூடயே அவர் செம்ம கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணுவாரு. அது அவருக்கு பிடிச்ச ஒரு மேட்ரு அது. ஸோ திருப்பி டிராவல் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆர் ஆதிக்கு வந்து ஒரு படம் வெளில போய் பண்ணிட்டு வா அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஸோ தெரியல. அது நான் உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு அப்டேட் தரேன். நான் ஒரு 10 days எனக்கு தாங்க. நான் கிளியரா நான் நேராவே கேட்டே அப்டேட் தரேன் நான் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஒரு டவுட் ப்ரோ இன்னும் லாஸ்ட் ஒன்னு. இந்த இன்னைக்கு அம்பேத்கர் பர்த்டே அன்னைக்கு நெய்வேலி ப்ரோ, நெய்வேலியில செம்ம செலிப்ரேஷன் டிவிக்கு. அது எங்க அப்பாவே பிஜேபி எங்க அப்பா. ஆனா பாத்துட்டு என்னடா இவ்வளோ அப்படின்னாரு. நான் ஷோரா பாருங்க எங்க ஏஜ் ஃபுல்லா டிவிக்கே தான். நானே ஆச்சரியப்பட்டேன். நல்ல விஷயம் ஷாடோ. என்னன்னா அம்பேத்கர்ங்கிறது எல்லாத்துக்குமான தலைவர். அவரை வந்து ஏதோ ஜாதி சங்க தலைவர் மாதிரி வந்து சில கட்சிகள் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணாங்களா அது ஏதோ ஒன்று அப்படி ஒரு ஃபார்ம் ஆயிட்டாரு. அப்படி கிடையாது. அம்பேத்கர் வந்து சட்டம் எதையும் நம்ம அடிப்படை சட்டத்துக்கான காரணமே அம்பேத்கர் தான். நிறைய பேர் இன்னைக்கு வாலண்டியரா நிறைய இடங்கள்ல பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த வேறுபாடுகள்லாம் இல்லாம சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அம்பேத்கருடைய அந்த நினைவை வந்து போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அது தமிழ்நாட்டில் அம்பேத்கர் வந்து முதல்ல பொது உடைமை ஆகணும். அவரை வந்து ஒரு யாருமே அம்பேத்கர் வந்து எல்லாராலும் சொல்லப்போனா நாம காமராஜரை ஐயா வாவு சிதம்பரனார் அவர்களை வேற மற்ற கக்கனை இவங்களெல்லாம் எப்படி கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு அதுக்கு மேல கூட அம்பேத்கரை கொண்டாடணும். ஏன்னா அவர் வைக்கிற கருத்தியல் வந்து அவ்வளோ சரியானது. அது அப்படிங்கிறப்போ பிஜேபியும் கொண்டாடுதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு வளரும் கட்சி வந்து அதை கொண்டாடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். எனக்கு விஜய் அண்ணன் வந்து இன்னைக்கு அது அவருக்கான அந்த மரியாதை செலுத்துனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஹானஸ்டா. ஏன்னா ரொம்ப சிம்பிளா போயிட்டு யாரையும் போய் தொல்லை பண்ணாம நாமளா போய் ஒரு மாலையை போட்டு பூ போட்டு அவ்வளவுதான் மரியாதை. இதுல என்ன ஷோ ஆஃப் பண்றதுக்கு போயிட்டு சும்மா போய் நின்று அதுல ஒரு கூட்டத்தை கூட்டி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி அதெல்லாம் பண்ணாம நீட்டா பண்ணதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். நான் திருப்பி அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றேன். விஜய் அண்ணன் பிரச்சனை கிடையாது. இந்த கீழ் இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி மேனேஜ் பண்றதுதான் பெரிய தலைவலியா இருக்கும். பட் அந்த தலைவலிகளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆபீசரா தான் இருந்தாகணும். இப்ப ஜெயலலிதா எல்லாம் இருந்தாங்கல்ல அந்த மாதிரிதான் இருந்தாகணும். அந்த மாதிரி இருந்து அந்த கோர் டீமை மட்டும் போட்டு பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டாருன்னா நல்ல சேலஞ்சா இருக்கும். நல்ல சேலஞ்சா இப்ப நீங்க பாக்குறதுக்கு அசால்ட்டா தான் இருக்கும். பட் கண்டிப்பா எலெக்ஷன் க்ளோஸ் ஆக நல்ல சேலஞ்சா இருக்கும். கண்டிப்பா சேலஞ்சா இருக்கும். பிரசாந்த் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம். இப்ப குட் பேட் அக்லி நல்லா வந்து தியரிட்டிக்கல் ரன் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப சச்சினும் ரிலீஸ் ஆகுது. இப்ப என்ன மாதிரி ஸ்கிரீன் அவங்க ஷேர் பண்ணி தருவாங்க? இப்ப சச்சின் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃப்ரைடே ஒன்னும் பிரச்சனை இருக்காது பிரதர். இப்போ நீங்க 7-8 days ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஸ் ஃப்ரீ ஆகுங்க. நீங்க அதுக்கான ஸ்கிரீன்ஸ் கண்டிப்பா ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு எல்லா ஸ்கிரீனுமே அப்படியே ஆக்குபை பண்ணி ஓட்ட வேண்டியது இருந்திருக்காதுங்க. இன்னும் சச்சின் ரிலீஸ் வந்து நம்ம 500 ஸ்கிரீன்ல பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்க. ஒரு 200-300 ஸ்கிரீன்ஸ் இருந்தா போதும். நமக்கு வி ஹேவ் எனஃப் ஸ்கிரீன்ஸுங்க. தமிழ்நாடு பொறுத்து எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்குங்க தமிழ்நாட்டில்? ஒரு 1100க்கு மேல வந்துருக்குமா? இப்போ இந்த நிறைய ஸ்கிரீன்ஸ் இப்போ இந்த சிங்கிள்லாம் நிறைய 3 இல்ல அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஒரு 1600 இருந்திருக்குமா? இப்போ வந்துருச்சு, கிட்டத்தட்ட 1200 கிட்ட வந்துருச்சு. 1200. அதான். ஏன்னா நாம 950 தான் இருந்தோம் ப்ரோ. ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி 900 950 அந்த மீட்டர் தான் இருந்தோம். இப்பெல்லாம் 1200 வந்துருச்சுங்க. ஸோ ஸ்கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பஞ்சமே இல்லை பிரதர். எங்க ஊர் அவினாசியில 5 ஸ்கிரீன் இருக்கு. நீங்க நல்லா கருணம்பியான்னு ஒரு தியேட்டர் இருக்குங்க அவினாசியில. நான் ரொம்ப நாள் காதலுக்கு மரியாதை பார்த்தது கடைசியா போனா பிச்சு எடுத்திருக்கானுங்க. டால்பி அட்மாஸ் இங்கெல்லாம் என்ன பிச்சு இருக்கான்.
காலிப்ரேஷன்லாம் பிக்குது, பிச்சு எடுத்துட்டானுங்க. ஸோ எல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலத்தில் எல்லா ஊர்லேயுமே ஸ்க்ரீன்ஸ் எக்யூப்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட்ல என்ன பிரச்சனைனா எனக்கு இது நல்ல ஸ்க்ரீனு சொத்த ஸ்க்ரீனில் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு இவங்க எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுற இந்த மல்டிப்ளெக்ஸ் செயின் தவிர மற்றவங்க எல்லாருமே எல்லா ஸ்க்ரீனுமே சூப்பராக வச்சுருக்காங்க. நல்ல ரொம்ப வாரணாசி எங்கள் ஊரில் வாரணாசி தேட்டர்லாம் பார்த்தா சும்மா கிடந்ததுங்க. இப்போல்லாம் பார்த்தா எல்லாம் ரினியூ பண்ணிட்டாங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. சேலத்துலேயுமே எல்லாமே ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்காது பிரதர். இன்னொன்று சச்சினும் பாருங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணும் பாருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ விஜய் அஜித் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா செம ஹாப்பியாக இருக்கும். நாளைக்கு விஜய் சார் படம் வரும்போது ஒரு மகாத்தா வரலாம், இல்லை அவரோட பழைய படம் ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கணும் பிரதர். இதெல்லாம் சினிமாவுக்கு நல்லதுங்க. இதனால ஒன்றும் யாருக்கு கெட்டு போறதில்ல பிரதர். எல்லாரும் போய் பார்க்குறோம் ஜாலியாக. சச்சின்லாம் செம படம் உண்மையாலுமே சரி ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த வாடி வாடி எனக்கு தெரிஞ்சு சச்சின் ஒரு ஒரு வைப் அடிக்கும் பாருங்க. நீங்க வேணா பாருங்க அந்த வாடி வாடி பாட்டெல்லாம், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த ஜென்ரேஷன் நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க அதெல்லாம் தேட்டரில். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி கிளிக் ஆச்சுன்னா கில்லியோட மேஜிக் வந்து சச்சின் பண்ணாலும் பண்ணும். உறுதியாக அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். நான் சச்சின் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயனை வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாஸ் ஹீரோவா மாறினதுக்கான படம் ஃபர்ஸ்ட். நீங்க சந்திரமுகி கூட வந்து எதிர் சேவல் விட்டாங்க, அது பெரிய விஷயம். அன்னைக்கெல்லாம் ரஜினி சாருங்கிறது மலை, அன்னைக்கெல்லாம் எவரெஸ்ட் மலை. தைரியமா இறங்கி அடிச்சார் என்ன விஜய் அண்ணன். அவ்வளவுதான், அப்படிதான் ஹீரோக்கள் உருவாவாங்க. ஃபைட்டு தான், சும்மா ஹீரோக்கள்லாம் வந்து ஒன் நைட்ல உருவாக மாட்டாங்க. ஃபைட்டா என்னன்னா பிசினஸ் ஃபைட்டுங்க. ஐ மீன் அவங்களுக்கு உள்ள ஃபைட்லாம் கிடையாது. பட் தொழில் போட்டி நல்லதுங்க. தொழில் போட்டி இருந்துதான் ஆகணுங்க. இப்போ விஜய் அண்ணனுக்கு அஜித் சாருக்கும் இருக்கிற அது தொழில் போட்டி நல்லதுங்க. 2 பேரும் புஷ் பண்ணிட்டாங்க, அது நல்லது. இன்னொன்னு சொல்றேன், விஜய் அண்ணன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், தெரியல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு லியோ 2 பண்ண மாட்டாருன்னா எதுவும் கிடையாது. நான் இப்ப சொல்லிடுறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அப்ப அண்ணன் செய்ய மாட்டாரா? அண்ணா அரசியலுக்கு வந்து செய்ய அதுக்கும் அது தெரியலப்பா. தகவல் யாரா இருந்தாலும் சரிப்பா, அதுக்கு சிஎம் ஆகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியானது இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது. என்னோட கணிப்பு நான் வந்து சொல்ல, என்னோட சோல் கணிப்புன்னே வச்சுக்கங்கப்பா. நான் எங்கேயும் கேள்விப்படல. என்னோட சொல்லுறீங்களா? இல்ல அப்படி கிடையாது. லியோ 2 பண்ணுவாரு. லியோட்டி எப்படிங்க வரும்? லியோட்டி எப்படிங்க வரும்? என்ன எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மதுரை வீட்டு சுந்தரபாண்டியன் வந்து நைட் போய் நடிச்சுட்டு வந்தவர் நடிச்சிட்டு இருப்பாருன்னு. சரி பாப்போம். பவன் கல்யாண் பண்றாருல, பதில் சொல்லுங்க. என்ன நடிப்பாரு? என்னைய நடிப்பை பேலன்ஸ் பண்ண முடியாத என்ன? நீங்க கூட தான் இப்போ இது அதிமுக கூட தான் பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறம் போய் நீ குத்த வச்சுக்கொண்டு இருக்கலையா? அந்த மாதிரி ஏதோ நடக்கையா ஒரு சின்ன ஓகே நடிச்சுட்டே நான் வந்து அரசியல் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லலாம். இதுல என்ன வருஷம் ஒரு படம் நடிச்சுட்டு அரசியல் பார்த்துக்க முடியாதா என்ன? தாராளமாக பண்ண முடியும். சினிமாக்கு நல்லதுயா? இல்லைங்க, அவர் போட்ட அறிக்கையிலே அது போடலைங்க. என்னன்ட்டு அறிக்கை அப்படி பார்த்தா கமல் சார் தான் சொன்னாரு. அப்புறம் வரலையா? எங்கால வரலையா? அப்படி நீ வந்து சரி அதை விட உங்கால என்ன பண்றாரு? இமயமலை போய்க்கிறாரு. பாபா சினிமா சினிமா நாளைக்கு வந்துடுறாரு பாருங்க. நாளைக்கு வந்துருவாருங்க. 17 வந்துருவாரு. 17 தான். ஃபயர். ஓ ஃப்ளவர் இல்ல ஃபயர். என்னவோ ஆனா இந்த ஒரு வருஷம் நீ வர்ற ஒரு வருஷம் அடா 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 தெரிக்க விடுவாங்க. அதான் சிக்ஸராம இதெல்லாம் இதுக்கப்புறம் ஆமாமா இதுக்கப்புறம் வந்து இறங்கி அடிக்கிற அடி மட்டும் பாருங்க. ஹெலிகாப்டர் ஷாட் தான் டம்மால் டும்மில்ல. பட் எனிவேஸ் நான் உன்னோட கிரெடிட் கொண்டு சொல்லிடுறேன். நான் உங்களை பத்தி எனக்கு அவரை வந்து பிடிக்காது அப்படின்னா இல்லை, சில கருத்து வேறுபாடுகள் சண்டையில் போடுறோம். பட் பேசிக்கா 2 பேர் எனக்கு 2 பேர் சித்தாந்தமா உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஓகே. விஜயனை வந்து 8 ப்ரூவ். ஸோ அதனால நான் இப்போதைக்கு விஜயனை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்ல மாட்டேன். விஜயனை வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பேசலாம். அவரோட கருத்தியல் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பேசலாம். இப்போதைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு.
அண்ணாமலையாகட்டும் சீமானாகட்டும் உண்மையாலுமே மெரிட்ல தங்களை வந்து நிலைநிறுத்தி கொண்ட லீடர்ஸ். இதுல நமக்கு என்ன வேணா நீ பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணா சொல்லலாம். நம்ம 2 பேருமே தங்களை வந்து உண்மையாலுமே தங்களுடைய திறமையினால ஒரு பேஸ் அமைச்சுக்கிட்டாங்க. ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளோ பெரிய ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தமிழக பாஜகவோட வரலாற்றிலேயே அண்ணாமலைக்கு தான் முதல்ல நடந்திருக்கு. ஒரு ப்ரோ ஆனா நான் இதை பேக் பண்றேன். அண்ணாமலை வந்து செம்ம இது. பிஜேபி எனக்கு பிடிக்காதே தவிர, ஆனா அண்ணாமலை செம்ம இது. எங்க வீட்லயே அப்பா எல்லாம் ஃப்ரீ டைம் ஃபுல்லாவே அண்ணாமலை ஸ்பீச் தான் ஓடும். எனக்கு ஒரு பிஜேபி சின்ன விஷயம் சொல்ற ஷேடோ, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சவர், இவர் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை ஃபிளைட் வரும்போது பக்கத்து சீட்டு அண்ணாமலை. அப்புறம் உட்காந்துட்டு வந்திருக்கா. அப்படி உட்காந்து வந்தோடனே கேட்டிருக்காரு, என்ன என்ன தலைவா எப்படி இருக்கு இப்போ எலெக்ஷன் பக்கத்துல, நான் சொல்றது எம்பி எலெக்ஷன் பக்கத்துல, எப்படி தலைவா ஓரளவுக்கு பிஜேபியில தெரியுதா, உங்க ஏரியாலாம் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, எங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி எல்லாருமே இக்னோர் பண்ணிடுவாங்க, ஏன்னா எல்லாம் எலைட்ஸு, அதனால இவனுக்கு எங்க ஓட்டு வர போடுறாங்கன்னு எந்த கட்சியுமே பெருசா கண்டுக்காது, அதனால மேக்சிமம் போஸ்டர்ஸே இருக்காதுங்க, போஸ்டர்ஸ் கொடி எதுவுமே எங்க ஏரியால பெருசா இருக்காது அப்படின்னு இருக்கு. அப்படியே உத்து கவனிச்சிருக்கு. அப்படி ஓ அப்படிங்களா அப்படின்ட்டு எந்த ஏரியா என்ன எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இவர் கிரவுண்டுக்கு வந்து கரெக்டா ஒரே வாரம் நோட்டீஸ் பண்ற. அப்படியே அங்க ஒரு பிஜேபி கொடி நிக்குது. அங்க செவத்துல ஒருத்தன் தாமரை வரையறான, வரைஞ்சு நீ பூத் ஸ்லிப்பே ஒன்றும் தரமாட்டாங்களாம். நீங்க நமக்கு தெரியும்ல ஷேடோ, அதாவது ஓட்டு கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் உங்க வீட்டுக்கு வந்து ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரோ ஒருத்தர் பூத் ஸ்லிப் கொண்டு வருவாங்க. அதோட இதுவே என்னன்னா எங்களுக்காண்டி ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத பூத் ஸ்லிப் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கரெக்டா? நீங்க ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எவனும் பூத் ஸ்லிப்பே கொண்டு வந்து தர மாட்டான். என்னன்னா ப்ரோ ஆனா யங்ஸ்டர் இதுல ரொம்ப ப்ரோ அது எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, மதன் கௌரி வந்து அந்த டைம்ல இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அந்த இதுல அண்ணாமலை லிட்டரலா ப்ரோ அதுதான் சொல்றேன், பேசுற மாதிரி மத்த எந்த ஃபேக் பண்ணவே முடியாது ஷேடோ. நாம என்னதான் அதான் சொல்றேன்னு, சில உண்மைகள் நமக்கு வந்து சித்தாந்தனி ஆப்போசிட்டா இருக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு அதை நான் பொய்ன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. இப்போ எனக்கு கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் அவர் சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு லீடரா நீ டினை பண்ணவே முடியாது அண்ணாமலை. நீ அவர் இந்த 4 இயர்ஸ்ல பில்ட் பண்ண கிளவுட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு லீடருக்கான அசைன்மெண்ட். அது இன்னொன்னு, இப்போ அண்ணாமலை இறங்கி இருக்கிறதுங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கான நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது வரைக்கும் பேசுனீங்கல்ல, இதெல்லாம் ஓகே. அவர் எங்க இறங்கி இருக்காரு ஏங்க? இனிமேட்டு தாங்க ஆட்டமே. நீங்க என்னங்க ஆர்சிபி கோலி கேப்டன் இல்லைங்க, ஆனா கோலி தான் மெயின். சரி சரி வெயிட் பண்ணி பாருங்க, அடுத்த ஒரு வருஷம் பாருங்க. அது என்னன்னு சொல்றாரு, இரு ஆடாத இரு, நீ கோலியோட நீ ஆடுவ, நீ இரு. என்னன்னா ஆக்சுவலா என்னன்னா, இப்ப இந்த பதவி இறங்குறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அகைன் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் என்னன்னா, ஒரு லீடருங்கிறவன் அவன் சொல்ற வேர்ட்ஸ்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. சொன்ன மாதிரியே இப்போ கூட்டணி இருந்தா நான் இருக்க மாட்டேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தலைவன் இறங்கிட்டான். அப்படிங்கிறப்போ அந்த ஹார்ட்கோர் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட அந்த சப்போர்ட் இன்னுமே ஜாஸ்தியா இருக்குது, அது வந்து கம்மியே ஆகல. ஸோ அகைன் அவரோட பர்சனல் ஒரு லீடரா திருப்பியும் ஸ்கோர் தான். இப்போ இது வந்து நயினார் நாகேந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செக். அது அவர் ரொம்ப கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த 2026ல கண்டிப்பா ரிசல்ட் காமிக்கணும், ஏன்னா தலைவர் அவர் தான். ஸோ எதா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா திருப்பியும் ஒரு வேலை அண்ணாமலை இஃப் இஸ் கெட்டிங் ரீகால்டு பிரசிடென்ட்டா ரீகால் பண்ணாங்க அப்படின்னா 26க்கு அப்புறம், அதுக்கப்புறம் தலைவன் தான் நிரந்தர பிரசிடென்ட். அவ்வளோதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்னன்னா, சிலதெல்லாம் என்ன ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, சிலதெல்லாம் இன்ஸ்டிங்டிவா எடுப்பாங்க, சிலதெல்லாம் எதுக்கு முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியாது, தைரியமா எடுப்பாங்க. அது 2 பேருமே சரி. இப்போ சீமானண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சீமானண்ணன் பார்த்தா நமக்கே சில டைம் கோவம் வரும். இந்த மனுஷன் ஏதாவது கூட்டணி வச்சுக்கலாமே, கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவானே அப்படின்னு நமக்கு தோணும். பார்த்தா நக்கலா பேசிட்டு இருப்பாரு, எங்க ட்ரம்ப் கூட தான் எனக்கு கூட்டணி அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. பட் ஆனா ஒரு டைம் பார்த்தோம்னா அவரை பார்த்தா இது சரிதானே, பரவாயில்ல, ஒருத்தவங்க தைரியமா நிக்கிறான்டா, யாரா வேண்டி இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒருத்தன் வந்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய திமுகங்கிற ஒரு கட்சி எடுத்துட்டு தைரியமா தனியா நிக்கிறானாடா அப்படிங்கிற. இன்னைக்கு ஒரு எஸ்ஆர்எம்ல போய் சீமான் பேசுறாரு, நீ என்ன வேணா சொல்லிக்க, நீ எவ்வளவு வேணா அவதூறு பரப்பிக்கும்,
அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ மேடைக்கு போறப்ப இளைஞர் எதுக்கு கத்துறான்? ஒரு சும்மால தன்னெழுச்சியா வருது. அன்னைக்கு போய் நீ காசு கொடுத்து நீ செட் பண்ணி செட்டப் செல்லப்பா வந்து எஸ்ஆர்எம்ல பசங்களை நீ கத்த சொல்ல முடியாது இல்லையா? ஏன் கத்துறான்? அவ்வளவுதான். நீ அங்க என்னன்னா மெரிட் ப்ரூவ் ஆகுது. தட்ஸ் ஆல். நீ அவங்க வந்து இளைஞர்கள் கிட்ட எவ்வளவு பெரிய ஒரு காந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த மெரிட் வந்து ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க அண்ணாமலையோ சீமானியோ தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்காது. உனக்கு சித்தாந்தம் அது எகை என்ன சொல்றேன், உனக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கான ஒரு கோர் ஆடியன்ஸை ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு. ப்ரோ ஆமா அது ஷோர் அது. ஏன்னா இன்னொன்னு நானே ஃபெட்டப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போறப்பெல்லாம் மக்கள் நீதி மையம் இருந்தது, அதுக்கு போட்டா அதுக்கப்புறம் அவங்க ஸ்டண்ட் அடிச்சதுல ரொம்ப இதாயிட்டேன். கடைசியில இப்ப டிவிக்கே தான் இந்த தடவை போடலான்னு இருக்கேன். ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் ஷேடப். என்னன்னா விஜயன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜயனை பொறுத்து இப்போ அரசியல் அவர் விஜயனுக்கு வந்து என்னன்னா அட்வைஸ் பண்றவங்க இன்னுமே கொஞ்சம் ஷார்ப்பா அட்வைஸ் பண்ணணும். என்ன பிரச்சனைனா எல்லாமே பிளான் பண்ணி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அரசியல் பொறுத்த வரைக்கும் அரசியலே தைரியம் தான் பிரதர். தைரியம் தான். அதை நீங்க ஜெயலலிதாமாவை எடுத்துக்கங்க, கலைஞரையை எடுத்துக்கங்க, அந்த சுச்சுவேஷன்ல ஒன்று தோணும், இறங்கி அடிப்பாங்க. அது அது அந்த தைரியம், அந்த முரட்டு தைரியம் தான் ஒரு அரசியல்வாதியை வந்து உருவாக்குங்க. அந்தந்த டைம்ல வந்து எடுக்கிற அந்த டிசிஷன்ஸ் தான் ஒரு அரசியல்வாதி வந்து உருவாக்கும். ஜெயலலிதாவெல்லாம் அப்படிதான் உருவானாங்க. அவங்க இரும்பு பெண்மணி அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. கலைஞரையா வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலைங்க. அவங்க சிலதெல்லாம் இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இலவச பஸ் பாஸ்ல போயிருக்கேன். அந்த இலவச பஸ் பாஸ் உருவாக்குனது கலைஞர். இப்போ ஜெயலலிதா எடுத்துட்டு அவங்க திட்டத்தில் ஏதோ ஒன்று நம்ம யாராவது ஒருத்தர் பயன்பெற்றிருப்போம். அம்மா உணவகம் இல்லாமல் என்னத்தை போய் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலையாவது அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு போடாம. ஸோ இந்த டிசிஷன்லாம் என்னன்னாங்க, இந்த டிசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்படியே 6, 5 அப்படிலாம் இல்லைங்க. அவங்க ஹார்ட்லேருந்து வர்றது. கூடு போடு, இட்லி ₹1 போடு, பெண்ண எத்தனையோ கவர்மெண்ட்ல காசு போகுது, போடு, ஏழை சாப்பிட்டு போறான், அப்படி யோசிக்கிறதுங்க. ஸோ அதே தான் விஜயன். நான் வந்து பெரிய அட்வைசரோ நான் பெரிய ஞானியோ கிடையாது. பட் ஒரு காமன் மேனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஸ்பீச் ப்ரிப்பரேஷன் தான் தூக்கி வீசிட்டுங்க, இறங்கி அடிச்சு அவருக்கு என்ன தோணுதோ பேசணுங்க. தப்பாவே இருந்துட்டு போட்டுங்க, 2 பாயிண்ட் தப்பா இருந்துட்டு போட்டு, அதை பத்திலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அவருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நடிச்சு ஒரு பணம் பண்ணி நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க. விஜயனால சினிமாவில் நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க. அப்போ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்த ஜியாகிரபி என்ன, வரவு செலவுன்னு அவருக்கு நல்லாவே புரியும். அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்ப யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் அரசியல்வாதி மாதிரி நம்ம அறிக்கைகள்லாம் வேண்டவே தேவையே இல்லைன்னு நினைக்கிறேங்க நான். சொல்லப்போனா அது யாருமே எதிர்பார்க்கல ஷேடோ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு வச்சுங்களேன், அதை பத்தி அண்ணா கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன் நான். பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் என்னன்னா ஏன் பண்றாருன்னா அது நமக்கு புரியுது. என்னன்னா திமுக வந்து பேசிடுவாங்களோ அப்படின்னு. அரசியல்ல நம்ம என்ன வேணாலும் எவனோ ஒருத்தன் பேசிட்டே இருப்பான். திமுக எங்க அவர் அதிமுக கூட்டணி போலான்னு இருந்தாரு, அது நடக்கலன்னு அவர் பேசினாரு. அதுதான் சொல்றேன். இப்ப அறிக்கை விடலன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க பாத்தியா, எங்களை மட்டும் ஆனவனா பேசுற அப்படி அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு. அப்ப என்னன்னா அதிமுக அப்படிலாம் பேசவே இல்லைங்க. திமுக அப்படிலாம் பேசவே இல்லைங்க. ஆக்சுவலா திமுக என்னன்னா திமுகவுடைய பிரச்சனையா டிவிக்கே தான் பாக்குறாங்க. அவர் மொத்தமாவே வந்து மாறி கொல்லாப்பட்டு போய் முஸ்லீம் ஓட்டு வாங்குறாரு, தலித் ஓட்டு வாங்குறாரு, அம்பேத்கருக்கு மாலை போட்டு தலித் ஓட்டு வாங்குறாரு. இதெல்லாம் தான் நம்ம ஹார்ட் கோர் ஓட்டா வச்சுட்டு இருக்கோம் இங்க திமுக காரங்க. மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டு எல்லாத்தையுமே விஜய் உடைக்கிறாருன்ற வருத்தத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. விஜய் கண்டென்ஷனே கொடுக்க வேணாம், விஜய் வளராதது நமக்கு தான் மைனஸ் நினைக்கிறாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், விஜய் தான் எங்களை ஜெயிக்க வைக்க வந்திருக்கு, கிங் மேக்கரான்னு நினைக்கிறோம். அண்ணன் வரணும், அண்ணன் ஓட்டு வாங்கணும், அண்ணனோட ஓட்டு எவ்வளவுதான் அதிகமாகுதோ அப்பதான் திரும்பி எங்க இந்தியா ஜெயிக்கணும். அண்ணனுக்காக வந்து வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க. வாங்கினேன் அப்படின்னு இருக்கோம் நாங்க. அண்ணன் போய் இன்னைக்கு அண்ணன் விசிகே கொடி கட்டின அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா ஒரு 10 ஓட்டு விசிகே ஓட்டு இப்போ காலி ஆகுதே அண்ணன் போட்ட மாலையில அப்படின்னு இருக்குது இல்ல. அது எங்களுக்காக உழைக்கிறாருங்க அண்ணன் எங்களுக்காக உழைக்கிறாரு. திமுகவுக்கு ஒரு பதட்டம் அதுல இல்லையா. என்னன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா விஜயனை வந்து டைம் இருக்கு, ஒன்னும் இருக்குது. என்ன ஒரு 15 வருஷம் இருக்கா டைம்?
ஏங்க இல்லையா நான் சொல்றேன் இருக்கிறது 10 மாசம் சும்மா என்னங்க பேசிக்கிட்டு சரியா இருக்கீங்க நீங்க? டைம் இருக்கு டைம் இருக்குன்னு. சொல்றேன் 234 தொகுதி. ஹலோ ஒரு நிமிஷம். ஆனா புரியுது 234 தொகுதி இருக்கீங்க. ஆனா இங்க இருக்கிற நாளே 300 நாள் தான் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஓகே தொகுதிக்கு போனா கூட அதுவே கஷ்டம் தான் இங்க. என்ன நீங்க டைம் இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். ஒரு டைம் கிடையாதுங்க. ஆல்ரெடி செட்டுங்க. எல்லாரும் ஓட்டு யாருக்கு போடணுன்றது கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து முடிவு பண்ணி உட்காந்துருப்பானுங்க. நீங்க மிச்சம் இருக்கவங்க இதுக்கப்புறம் போய் நீங்க மிராக்கல் ஏற்படுத்தலாம் கஷ்டம். அது நடக்காது. சரி பாப்போம். நான் மிராக்கல் நடந்துட்டுன்னு சொல்ல கார்த்தி. ஆனா நான் வந்து நான் இப்பவுமே வந்து என்ன தமிழக வெற்றி கழகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ண நான் ரெடியா இல்ல. யாருமே பண்ணலைங்க. நான் என்ன சொல்றேனுங்க, அண்ணா அதிகமா ஓட்டு வாங்க எங்களுக்கு தான் நல்லதுன்றேன். அண்ணா வாங்குற ஒரு ஓட்டும் திமுக வைக்கிற வேட்டு. அவர் வாங்குற தலித் ஓட்டு எங்களுக்கான ஓட்டு திமுக வைக்கிற வேட்டு. அவர் வாங்குற முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கான ஓட்டு அவர் திமுக வைக்கிற வேட்டு. அண்ணன் வாழ்க, அண்ணனோட கட்சி வாழ்க. ஒரே ஒரு டவுட் இல்ல அது எங்களுக்கு நீதான் உட்காந்து தலையில சண்டை பிடிச்சிட்டு இப்ப எங்களுக்கு வந்துட்டீங்க. ஏன் நான் சேர்ந்துட்டோம் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? சேர்ந்தோம் என்டிஏ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். தலைவர் சொல்றதானே தொண்டரை கேட்கணும் அவ்வளவுதானுங்க. அது சரி. ஏங்க திமுக ஆட்சி ஒளியணுன்றது மட்டும் தாங்க ஒரே கோணு. அவ்வளவுதாங்க. எய்ம் என்ன? அதான் பின்னாடி அதுக்கப்புறம் பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்துக்கோ நம்ம. இல்லையா ஒண்ணு இல்லையா இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். தீய சக்தி திமுக அகற்றணும் தானே விஜய் சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு? இல்லையா இந்த டிஎம்கேவோட மைனஸ் சொல்றாங்க. நீங்க ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நேரா கொடுக்கணும் அப்படின்ட்டு மெட்ராஸ் ஃபுல்லா ஒரு 8 கஸ்டமர் கொடுத்தா நாளைக்கு ஒரு மொத்தம் 18 ஆர்டர் வந்துருந்துச்சு. ஒரு 7-8 ஆர்டர் நீ கொடுத்தா நாளைக்கு ஒரு 8 ஆர்டர் கொடுப்போம். இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தாம்பரம் இந்த ஏரியாலாம் போயிட்டு வந்தோம். ஒரு 8 ஏரியா வேற வேற இடத்துல இருந்துச்சு போயிட்டு வந்தோம். ஐயோ ரோடெல்லாம் எங்கேயும் போவே முடியலையா? ரொம்ப ஒரு மாதிரி உண்மையா சொல்ல வெக்ஸ் ஆகுது கார்த்தி. அப்படியே வெக்ஸ் ஆகுது. என்ன சொல்றீங்க? அவ்வளோ அப்படியே இருக்கு திராவிட மாடல்ல. உனக்கு இருக்கிற இந்த எகத்தாளம் இருக்கு. அப்படியே இருக்கு. என்ன ஒரு திராவிட மாடல் ஆட்சியில இப்படி இருக்கா ரோடு? என்ன சொல்றீங்க? மழையும் பெய்யல ஒண்ணும் பெய்யல. இது விஜய் போட சதியா இருக்குமோ? மோடி ஒரு ஆளை விட்டு நோண்டி இருப்பாரோ? சரி நிறுத்து. இல்ல என்னன்னா கத்தி ஒரு ஃபசாட், அதாவது எப்படி சொல்றது, ஃப்ரேமுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சினிமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு மட்டும் அழகா பண்ணுவாங்க. ஃப்ரேமுக்கு வெளியில குப்பை மேடா கிடக்கும். அந்த மாதிரி இப்போ உதயண்ணா வந்து ஏதாவது சொல்றாரு அப்படின்னா மெரினாவை கிளீனா வச்சுக்கிறாங்க. பட் மெரினா இல்ல இப்ப கிளீன் ஆகுது. இல்ல நான் போய் பாட்டு வந்தேன் முந்தானேத்து போனேன். மெரினா வந்து உண்மையாலுமே இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த கிளீன்னஸ்க்கு இப்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. நிறைய பனைமரங்கள் வச்சிருக்காங்க. ஓட்டே இல்ல. சரி வீடு இல்ல, அதனால ஓட்டு இல்ல. நல்லா இருக்கு. பட்டணம் பக்கத்துல ஓட்டு இருக்கு, லோப் ரோட்ல ஓட்டு இருக்கு. எங்க மெரினா பீச் போற வழியில தாங்க ஓட்டு இருக்கோம். அங்க வீடு கிடையாது, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது இல்ல என்ன ஒரு ஹோல்சமா எல்லா பக்கமுமான அந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல. அதாவது அப்போதைக்கு அப்பா உதயண்ணன் கேள்வி கேட்டக்கூடாது, ஐயா ஸ்டாலின் கேள்வி கேட்டக்கூடாது இப்படின்ட்டு அவங்கள மேனேஜ் தான் பண்றாங்களே தவிர இவங்க மக்களுக்கு உண்மையாலுமே கார்த்தி எதுவுமே. நான் இன்னைக்கு காலைல என் ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க கார்த்தி. அவன் வந்து வாலாஜாபாத் அந்த ஏரியால ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருக்கான். நல்ல பையன், ரொம்ப நேர்மையான பசங்க, தொழில் பண்ற பரம்பரையும் அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே ரைஸ் மில். இப்போ ஒரு ஊராட்சி தலைவர் வந்திருக்கானா, திமுக தான். மாசத்துக்கு மினிமம் 20,000 ரூபாயாவது ரைஸ் மில் இருந்து கொடுத்தே ஆகணுமா. ஜனவரி மாசம் இவன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமா கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் வந்து 3-4 வருஷமா தான் 4-4.5 வருஷமா கொடுத்துட்டு வந்திருக்கான். ஜனவரி மாசம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டோடனே ஒரு நியூஸ் பேப்பர்ல பேசி ரைஸ் மில்ல இருந்து கழிவுகள் வருது அப்படின்றது நியூஸ் வந்து கேரி பண்ணிட்டானா. அப்புறம் இவன் கேட்டிருக்கான், எல்லா சர்டிபிகேட் வச்சிருக்கோம், இன்னொன்னு அரிசி இதுதான், அரிசி இருந்து உண்மையை பிரிக்கிறோம், அப்படி நாங்க கெமிக்கல்ல எதுவும் வெளியே போடுறதில்ல அப்படின்னு எல்லாம் கூட்டு போய் காமிச்சிருக்கிறான். காமிச்சது சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க ஆளு. என்ன தெரியுமா சொல்லிருக்கான், அதெல்லாம் சரிப்பா, எங்களுக்கு வந்து எங்க தலைவர்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, அதுக்கெல்லாம் காசு வேணும், தரலன்னா வெளில லாரிகிரி எல்லாம் போகுது பாத்துக்கோ. பிறந்த நாள் எப்ப தெரியுமில்ல, மார்ச் 1.
1 மாசம் இல்ல கொண்டாடிட்டு இருந்தாங்க. 1.5 மாசமா பிறந்தநாள் இல்ல கொண்டாடுறாங்க கார்த்தி, நேரடியா சொல்லியிருக்காங்க கார்த்தி, லாரி கீறி போகுது, நீ பார்த்து போன்றிருக்கான். அவனுக்கு 2 பொட்ட பசங்க இருக்குது. அப்படியே நீ காலையில பேசிட்டு இருந்தான். அவன் சொல்றான், டேய் நான் என்னடா பண்றது, உயிர் பேரத்தை காட்டுறானுடா, வேற வழியே இல்ல. நான் கேட்டேன், நான் ஏதாவது ஷேர் பண்ணலாமான்னு. இல்லடா நீ ஷேர் பண்ருவ, அதெல்லாம் ஓகேடா, நான் இங்க வாழணுமேடா, நான் என்னடா பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இப்ப நான் அதிமுக பயங்கரம் நான் சொல்லடா, ஆனா இந்த பிரச்சனை இல்லடா எங்களுக்கு அதிமுக ஆட்சியில. யாரும் வந்து உள்ள உள்ள வந்து உட்காந்து எனக்கு லைஃப் த்ரெட் பண்ணிட்டு போக மாட்டான்டா. ஆனா ஒருத்தன் மன்ட்டு போறான். இது வந்து வெறும் நான் சொல்றது இந்த காஞ்சிபுரம் இதெல்லாம் மட்டும் இல்ல கார்த்தி. இதெல்லாம் இதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சீங்க நீங்க? 4 வருஷம் கழிச்சு இரு அதிமுக இரு பிஜேபி கூட்டணி எல்லாம் இரு ஸ்ட்ராங் ஆனதுக்கு இரு அப்புறம் இரு ஏங்க 4 வருஷமா நாங்க இதான் திரிட்டு இருக்கோம். அனுமதிங்க இரு கட் பண்ணு கேடுகட்ட ஒரு ஆட்சின்னு. இல்லையா, கட் பண்ணு. இப்ப நான் என்னோட கதை சொல்றேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கூட நம்ம கான்ட்ராக்ட் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு வீட்டுக்கு பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான். டிஷர்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடத்திருக்கானுங்க. தண்ணியை போட்டு எங்களோட பழைய மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு, அண்ணா ஜாலியா இருக்கிறண்ணே, அவர் வேற அங்க மெட்ராஸ்ல இருக்கிறாரா, அதனால அவன் வந்து துணி எடுத்துட்டு போவான், நான் வீட்டுக்கு பனியன் எடுத்துட்டு போயிருவேன், டிஷர்ட் எடுத்துட்டு போயிருவேண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எனக்கு அவர் வந்து சொல்லிட்டாரு, அண்ணா எனக்கு மனசே கேட்கலண்ணா, டிஷர்ட்ல எடுத்துட்டு போயிருக்கானுங்க, என்னன்னு கேளுங்கண்ணா, கேட்காம இருக்காதீங்க, வேற மத்ததுன்னா விட்டுறலாண்ணா, இது எல்லாம் உழைப்புனா, இது யாருமே பண்ண மாட்டாங்கன்னா இவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு கேட்கறேன். ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். கேட்டோன்னே இல்லைங்க அப்படிங்கிறப்ப 11,000 சம்பளம் கொடுக்க வேண்டியதுங்காச்சு கார்த்திக். எப்பவுமே கொடுத்தாச்சு. 2.5 வருஷம் கான்ட்ராக்டர் இருக்காரு, ஒரு நாள் ₹1 கூட பெண்டிங் இல்லை. பட் ஒரு வாரம் பெண்டிங் வைக்கிறேன், ஏன்னா என்ன போயிருக்குன்னு நான் பார்க்கணும்னா பார்த்துட்டு என்ன காசுன்னு சொல்றேன் அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு திங்கக்கிழமை கார்த்தி, திங்கக்கிழமை சொல்றேன். திங்கக்கிழமை சொல்லிட்டு திங்கக்கிழமை மத்தியானம் 2 பேர் திமுகன்ட்டு கூப்பிடுறான். ஒருத்தன் திமுகன்ட்டு கூப்பிடுறான், இன்னொருத்தன் வந்து விசிகான்ட்டு கூப்பிடுறான். 3/4 மணி நேரம் மிரட்டுறானுங்க. 3/4 மணி நேரம் மிரட்டுறானுங்க. ஆமா, 3/4 மணி நேரம் மிரட்டுறானுங்க. என்ன மிரட்டுறானுங்க, சிசிடிவி என்ன டம்மால் டும்மில் ஆய் குயிங்கினா. சாயங்காலம் என்னன்னா எல்லாம் சேர்ந்து அவனை எல்லாம் இவனுக்கு இவன் வந்து அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அமௌண்ட் ஏதோ கொடுத்து கட்ட பஞ்சாயத்து அவனுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. நான் அப்புறம் ஒன்றும் பண்ணல, ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க, போனேன், போய் உட்காந்தேன். என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க சார், ரொம்ப உசுரை கொடுத்தா அந்த தொழில் பண்றோம், இதுல பெருசா லாபம் இல்லைங்க, இருக்கிறதெல்லாம் போட்டு உருட்டி புரட்டி தான் உள்ள போட்டு பண்றோம். பீஸ் எடுத்திருக்காருங்க, இது வந்து நான் சொல்ல, முன்னாடி கான்ட்ராக்டர் அவர் போன்லயே நாங்க கான்ஃபரன்ஸ் போடுறப்ப சொன்னாருங்க. ஸோ என்னன்னு கேட்கறதுக்கு தான் கொஞ்சம் காசு நிறுத்தி வச்சோம், அதுவும் கொடுக்கலன்னு சொல்ல. இப்போ வெறும் 11,000 தான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அவருக்கு பல லட்சம் ரூபாய் இந்த 2-3 வருஷத்துல எத்தனையோ கான்ட்ராக்ட் சம்பளம் வாங்கியிருக்காரு. 11,000 வந்து த்ரெட்டன் வருதுங்க அப்படின்னா, அப்புறம் போலீஸ் பேசி அப்புறம் சொன்னாங்க தெளிவா சொல்லி, அது ஒன்றும் இல்லை, அது அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன். அப்புறம் இவங்களை கூப்பிடுறேன், இவன் திமுகன்னு சொல்றவனை கூப்பிடுறேன். அவன் கடைசியில் பார்த்தா நம்ம சொந்தக்காரனா இருக்கான்னு வச்சுக்கோ. என்னன்னு பார்த்தா கார்த்தி, அவர் தினம் 5 கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அவர். இப்போ எனக்கு ஆட்கள் தெரியுது. அப்புறம் சில பேர் பேசுனாங்க, திமுக இருந்து பேசுனாங்க, பேசி ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு பேசணுன்னு எல்லாம் ஆஃப் ஆகுறானுங்க. இப்போ எனக்கு ஆள் தெரியுது கார்த்தி, நான் உட்காந்து 2 நாள் பேசுறேன், பேசி இவனுங்களை வந்து ஆஃப் பண்ணி உட்கார்றான்னு ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கிறேன். இப்போ எனக்கு ஆள் தெரியல, ஒரு சின்ன கம்பெனி ஓனர் இருக்கான், ஒரு 2-3 மிஷின் போட்டிருக்கான், இல்லை ஒரு 4 மிஷின் போட்டிருக்கான், அவன் ஒரு தொழில் பண்றான். இவனுக்கு மிரட்டானுங்கன்னா அவன் என்ன, அவன் சூசைட் பண்ணிக்குவாங்க அவன். அப்போ இது எனக்கு மட்டும் இல்ல, இப்போ இது நான் பெரிய லாடுன்னு சொல்ல, இது வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு தொழில் பண்றவன் எல்லாருமே இந்த வழியத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். த்ரூ அவுட் தமிழ்நாடு. இது இவங்களுக்கு தெரியுதுதான்னு கூட தெரியல, இவங்களுக்கு மெட்ராஸ்ல போன்றிருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் வந்து தெரியுதான்னு கூட தெரியல. ஏன் தெரியுதா? ஐயோ நீங்க பாருங்க, அவனுக்கு நியாயம் எல்லாம் படுத்தாதீங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும். நியாயப்படுத்தல, அவனுங்களே அப்படித்தான், அவனுக்கு ஆர்ஜினே அப்படித்தான், அவனுக்கு ஜீனே அப்படித்தான், இல்ல அவனுக்கு எப்பயுமே இல்ல அப்படித்தான். இல்ல கார்த்தி, அதான் சொல்றேன். அப்போ நீ வந்து தொழில என்ன சொல்ற, இன்வெஸ்ட்மெண்ட் வருது, சிங்கப்பூர் மாதிரி ஆகிறோம், அதான் ஆகிறோம் இதாகிறோங்கிற, எதனால ஆகிற,
இங்க தொழில் இல்லாம எதனால ஆகுற? அப்ப தொழில் பண்றவன் என்ன? தொழில் பண்றவன் ஏற்கனவே அவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ரெஷர்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரைஸ் மில் தொழில் அவன் வந்து அந்த பையன் பரம்பரையா 150 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு ரைஸ் மில் அதே இடத்துல தான் இருக்கு. 150 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனை நீ போய் உட்காந்துட்டு லஞ்சம் தான் இல்லாட்டி லாரியில் அடிபடி செத்து போயிருவ அப்படின்னா என்ன திமிர் இருந்தா? இப்ப இந்த அரசியல் திமிர் இல்லைன்னா வேற என்ன கார்த்தி அது? யோசிச்சு பாரு. வேற என்ன அந்த திமிரை கொடுத்துறவனுக்கு? என்னங்க நான் பேச வேண்டியது நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இது வந்து இருக்கிற உண்மை சொல்றேன் நானு. நாம நாளைக்கு நல்லது பண்ணாங்க நல்லது பண்ண இது வந்து இதெல்லாம் அக்கிரம். இதெல்லாம் இந்த அக்கிரம் எல்லாம் இவங்களுக்கு ஏங்க தெரியல. இது 4 வருஷமா நடந்துதாங்க இருக்கு. 4 வருஷமா இதெல்லாம் நடக்குது. அதனாலதானே இல்லையா எதிர்க்கிறோம். நான் என்னன்னா அடுத்தவனுக்கு நடக்கிற டக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது கருத்து. இப்ப நான் நம்ம சர்க்கிள் நடக்கிறது நான் உனக்கு சொல்றேன். நான் இப்போ இன்னொருத்தனுக்கு நடந்ததுன்னா எனக்கு அது அவன் ஆக்சுவல் உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. இது காலையில ஒருத்தன் 3/4 மணி நேரம் எதுக்கு புலம்புறான் பாவம்? முடியலடா என்னால முடியலடா அப்படின்னு சொல்றான். அப்போ இதெல்லாம் வந்து இப்ப விஜயண்ணா வந்து பேசுறதோ இன்னைக்கு அண்ணாமலை பேசுறதோ முற்றிலும் பொய் அப்படின்லாம் எவனும் ஒதுக்கிட முடியாது. சீமானன் பேசுறது எல்லாம் முற்றிலும் போய் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. திமுக வந்து பயங்கரமான பச்சுன்னு பயங்கரமா இருக்குது அப்படின்லாம் எவனுமே சொல்லிட முடியாது. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல எல்லாம் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது எப்படிடா இவனுக்கு காசு கொடுத்து சமாளிக்கிறது? திமுக காரனே மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். திமுக காரனே தொழில் பண்ற திமுக காரனே மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். இதுதான் உண்மை. நான் திமுக எனக்கு தெரியும். திமுக 2-3 பேர் தொழில் பண்றாங்க. அவங்களும் எப்ப என்னால முடியலப்பா என்ன சொன்னாலும் இவங்களை காட்டின இவங்க சொன்னா அவன் சொல்றாங்க, அவங்கள சொன்னா இவங்க சொல்றாங்க, கடைசியில எங்களை போடாம விடுறது இல்லப்பா அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்துட்டு இருக்குது. இதுதான் இவங்க என்னன்னா ஒரு மேல ஒரு எலிவேஷன் போட்டு உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கும் அவங்க சும்மா விளம்பரம் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. விளம்பரம் போறோம் நான் சொல்றேன். தியேட்டர்ல விளம்பரம் போடுறாங்க, டிவில விளம்பரம் போடுறாங்க. இதுதாங்க பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. வேறு விளம்பரம் போட்டா மக்கள் இங்க ஜேஜேன் இருக்கானா? சும்மா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த தரவுகள் அந்த தரவுகள் என்ன வெங்காய தரவுகள் என்ன தரவு இங்க வா நீ வா மொத்தமா இல்லங்க மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். 2024 முடிச்சு விட்டுறலாம். திருப்பூர் வா கிரவுண்ட்ல இறங்கு பேசு. அந்த சின்ன சின்ன தொழில் பண்றவன் 4 மிஷின் வச்சிருக்கிற 5 மிஷின் பண்ண மிச்சம் பேசு. அவன் என்ன சொல்றான்னு கேளு. அவனுக்கு என்ன பாடுபடுறானுன்னு கேளுங்க. ஒவ்வொரு தொழில் பண்றவங்ககிட்டயும் கேளுங்கய்யா. நீங்க தானே சொல்றீங்க நாங்க தொழிலுக்கு வந்து உகந்த கவர்மெண்ட்ங்கிறீங்கல்ல, பேசுங்கய்யா. நான் 3 நாள் ஆச்சு கார்த்தி அந்த பஞ்சாயத்து தீர்க்க எனக்கு 3 நாள் ஆச்சு. 3 நாள் பேசி நமக்கு அதுக்கு நாம எந்த தப்பும் பண்ணல. அந்த இடத்துல அவனுல வந்து நாம சொந்த வந்து ஒரு அண்ணனா நினைச்சு அவனுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து நான் என் கிட்னி விற்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சனிக்கிழமை போய் சம்பளம் போயிருங்க கார்த்தி. அப்படித்தான் நான் தொழில் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரே செகண்ட் எவனே தெரியாது. இதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா திமுக என்ன பண்றன்றதுல தாண்டி ஓகே ஒருத்தருக்கு நல்லதா இருக்கும் ஒருத்தருக்கு கெட்டதா இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க பாத்தீங்களா? இந்த இலக்கார மயிர ஒண்ணு பேசுவாங்கல்ல மக்கள்லாம். இந்த பொன்முடி இவரு துரைமுருகன் இவங்கெல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா? கேவலமா என்னடா நீங்களாம் ஒரு ஆளான்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க பாருங்க. அந்த பேச்செல்லாம் தாங்கவே என் நாட்டை வித்து கொள்ளையடிச்சது தானே. வேற என்ன? அந்த திமிரு தானே பேச வைக்குது. வேற என்ன? எங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுல நாங்களும் உட்காந்து பேசுவோம். அப்படி நான் எங்க நாட்டை வந்து பூர் ஓட்டு நம்ம விற்க மாட்டோம்ல. மனசு வராது இல்ல அதுக்கு. எவன் வேணா பேசலாம் கத்தி. என்ன எவன் வேணா பேசலாம். மணல் கடத்தி சம்பாதிக்கிறது எவனுக்குமே தெரியாதா? யாருக்குமே தெரியாதா இங்க ட்ரிக்ஸ்? அரசியல் பவர் எனக்கு இல்ல, உனக்கு இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன? அவ்வளவுதான். உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளவுதான். எவன் ஒரு அந்த இடத்துல யாரை கொண்டு போய் நிக்க வச்சாலும் அதை பண்ணலாம். அரசியல் பவர் இருந்தா அவ்வளவுதான். நீ மொத்தமா மக்கள் நீ யோசிடா. உன் மக்கள்ரா. அவன் செத்து சுண்ணாம்பு இருக்கான்டா. கொஞ்சமாவது அவனுங்களை யோசிங்கடா. கொஞ்சமாவது அவனுக்கு டிச்சு கிச்சு கிளீன் பண்ணி கொஞ்சமாவது நல்ல தண்ணி கிண்ணி விட்டு விடுங்க. இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க. இன்னொரு வருஷம் அப்படியே இருங்க. அவ்வளவுதாங்க. சரியா போயிடுங்க. இந்த திமுக ஒழிச்சு விட்டுறலாம் இருங்க. இந்த 26ல ஒழிச்சிடலாம். நான் சும்மா திமுக மேல இருக்க வன்மத்தை மட்டும் சொல்லுங்க. 2011 2016 இருக்கு இல்லையா? அதுவே வந்து ஆக்சுவலா ஜெயலலிதாவோட ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆட்சி தான். அந்த டைம்ல அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அம்மா உணவகம், லேப்டாப்பு, சைக்கிள், மாடு, ஆடு,
அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் ஃப்ரீ அரிசி இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷன்லையும் எம்பி எலெக்ஷன்லையும் மோடி எலையன்னு கேட்டு 35 தொகுதியிலும் ஜெயிச்சாங்க. அப்போ வந்து பெருசாக கரெக்ஷன்லாம் கிடையாது. ஜெயிலுக்கு வேற போனாங்க. நடுவில் போய் பயங்கர சிம்பத்தி வேற கிரியேட் ஆயிடுச்சு அவங்க மேல. ஐயோ என்னம்மா இந்த அம்மா வந்து இது ஒரு மேட்டரா இதுக்காக அரெஸ்ட் பண்ணிக்கணும் பயங்கர சிம்பத்தி அந்த அம்மாக்கு லேடிஸ் பத்திலாம் இருந்துச்சு. அப்படியாகி அவங்க வந்து 2016 நிற்கும் போது ஒரே 1% தான் ஓட்டு வித்தியாசம். அந்த 1%மே மக்கள் நல கூட்டணி வந்ததுனாலதான். அந்த கூட்டணி தனியா போய் அதுல ஒரு கட்சி திமுக வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதா தோத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது 5 வருஷத்துக்கு டைம் வந்து மக்கள் மொத்தமாவே ஆன்டி இன்கம்பல்சரி தான் ஓட்டு போடுறாங்க. அது அது இங்க இல்ல, கர்நாடகாவில் அப்படிதான், ஆந்திராவில் அப்படிதான், தமிழ்நாட்டில் அப்படிதான், நிறைய ஸ்டேட்ல அப்படிதான். பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல மட்டும் என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் அந்த அளவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பல்சரி யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு, அதனால அவங்க பண்ண முடியல. அப்படிதான் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு டைம் ஆட்சி பண்றது உறுதி. இன்னும் திமுகவோட கேவலமான இந்த ஆட்சிக்கு வந்து இந்த மைனாரிட்டி தலித் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இது பண்றாங்களே, மொத்தமா ஓபிசி கூட்டணியா ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க இந்தியால. கவுண்டரு, தேவரு, வன்னியரு, இவங்க எல்லாரும் ஓட்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. எடப்பாடி இருக்காரு, எடப்பாடி, அண்ணாமலை. இல்ல ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புறேன். இவனுக்கு நான் இங்க இருக்கிற நான் ஆன்லைன்ல வந்து சொல்றேன். நான் இந்த திமுக குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு கோயம்புத்தூர்னால சுத்தமா பிடிக்காது. நீ பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மக்கள் ஆமாங்க 10 தொகுதியிலும் கழிச்சிட்டீங்களே. ஆமாங்க 10 தொகுதியிலையும் காலி பண்ணி விட்டீங்களே, அப்புறம் சொல்றேன் நானு. எப்பவுமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களை கொங்கன்கிறது கிறுக்கன்கிறது நீ எப்ப பாரு ஏதோ நாங்கெல்லாம் வந்து என்னமோ எரிஞ்சு கிடக்குற மாதிரி ஒண்ணும் இல்ல ஜாதியை வச்சு ரொம்ப பண்றது என்னமோ ஜாதியில அந்த அருவா வெட்டாது ரொம்ப எவன் பேக்கப் இல்லாம எவனுமே பேக்கப் இல்லாம சொந்தமா தொழில் தொடங்கி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி இன்னைக்கு அது வந்து ஒரு ஒரு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிற இதுக்கு வந்து போய் நின்றுக்கிறது வந்து எவன் பேக்கிங்ல இல்ல, எந்த ஜாதி பேக்கிங்ல இல்ல, உழைப்புல எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து உழைச்சதுங்க, அந்த ரீஜன்ல உழைச்சது. அப்போ ஒரு பாயிண்ட்ல பேசிட்டு இருந்தாங்களா கார்த்தி, என்னன்னா இவனுக்கு வந்து ஜாதி வெறியனுங்க, பயங்கரமான வந்து ஜாதி வன்மம் உள்ளவனுங்க, அது ஜாதி சாதிக்குவானுங்க. சரிரா, அப்புறம் இன்னைக்கு வள்ளிக்கும்மிக்கு வந்து முதல்வரியா போறாங்க, வாய் மூடிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. வள்ளிக்கும்மி நீங்க தான் சாதி வெறின்ட்டு இருந்தீங்க. அப்ப எல்லாம் கண்ணு தெரிவிச்சிருக்கணும் எல்லாருமே. பூரா இவனுக்கு பூரா வந்து கண்ணு தெரி என்னதான்டா உங்க அரசியல் நான் கேக்குறேன். அவங்க அரசியல் ரொம்ப கிளியருங்க. அவங்க அரசியல் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதுக்கப்புறம் தலித் ஓட்டு மேஜரா, அதை தாண்டி இங்க இருக்கிற இந்த செகுலரிசம் பேசுற ஓட்டு, அதுக்கப்புறம் காசு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து கொங்கு ஈஸ்வரன் ஜாதி கட்சி தலைவர் நீங்களே சொல்றீங்க. அப்ப கொங்கு ஈஸ்வரன் எதுக்குள்ள வச்சிருக்கீங்க? இங்க வெளியில போ, நீ சமத்துமாவா? வேல்முருகன் யாரு, கொங்கு ஈஸ்வரன் யாரு, எல்லாரும் அப்படித்தாங்க. திருமாவளவன் மட்டும் என்ன ஜாதி கட்சி தலைவர் எல்லாம் வேற யாரு? இல்ல நான் அப்ப கேக்குறேன், அப்ப நம்ம கொள்கை தான் என்னங்கிறேன் நான். அப்ப எதுக்கு இல்ல எனக்கு வந்து ரொம்ப சரியான இப்பவே சொல்லிக்கிறேன் நான், கொங்கு மக்களை சீண்டி பார்க்காதீங்க. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நான் தப்பு பண்ணோம்னா நாங்க தப்பு பண்ணணும்னு ஒத்துக்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து எங்களுக்கே அறியாம என் முன்னோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதி ரீதியா ஒருத்தன் அடக்குமுறை பண்ணியிருந்தானா அது பண்ணது தப்புன்ட்டு அதை திருத்திக்கிறதுக்கு ரெடி பண்ற ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷன் ஒன்று உருவாயிட்டு இருக்குது கோயம்புத்தூர்ல. இது வந்து கவுண்டர்னு இல்லை, செட்டியார்னு இல்லை, நாயுடுன்னு இல்லை, எல்லாருமே இந்த அப்ரஷன் இருக்கக்கூடாது, எல்லாம் சரிசமா உட்காந்து உழைச்சு மேல போகணும்ட்டு ஒரு ஜெனரேஷனே மாறி வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த வேலை செய்யறதுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு அங்க ஆகிற முதலீடு தான். அங்க ஆகிற முதலீடுங்கிறது அவன் மெரிட்ல ஆகிற முதலீடு. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. அங்க உருவானவன் கேபிஆர், அங்க உருவானவன் பண்ணாரி, அங்க உருவானவன் வைக்கிங், அங்க உருவானவன் ராம்ராஜ், அங்க உருவானவன். இவங்கெல்லாம் அவங்களாம் கேபிஆர்ல தான் நான் படிச்சேன். அங்க லிட்டரலா 2000 மில் ஒர்க்கர்ஸ் டெய்லியும் ஈவினிங் கிளாஸ் இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப லக்ஷ்மி மில்ஸ் அங்க உருவானவங்க, LMW அங்க உருவானவங்க. இவங்களெல்லாம் வந்து நீங்க ஒண்ணும் பெருசா சப்சிடி கொடுத்து உருவாக்கல, எல்லாரும் சேர்ந்து ஒரே சமூகமா உருவானவங்க. அது சின்ன சின்னது அந்த பழைய காலத்துல அறியாமையில உட்காந்து இந்த ஜாதி பெருசு இந்த ஜாதி சிறுசுன்ட்டு உட்காந்து இருந்தானுங்க. அந்த அறியாமை நீங்க இன்னைக்கு எல்லாருமே சரிசமா உட்காந்து எல்லாரும் சம வாய்ப்போட எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் இல்லாம உழைச்சு முன்னேறணும் தான் நினைக்கிறாங்க. நீ திருப்பி என்ன பண்ற உட்காந்துக்கிட்டு என்னைக்கு பார்த்தாலும் கொங்கு மக்களை பார்த்தா கொங்கனு, என்னடா கொங்கனுங்க அப்படி என்னடா பண்ணிட்டு நாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்க பெருசா கான்ட்ரிபியூட் பண்றோம். நாங்க ஒன்றும் பெருமையா எடுத்துக்கல, அது எங்க கடமை. எல்லாரும் சேர்ந்து தொழில் பண்றாங்க, விவசாயம் பண்றான், அவன் கான்ட்ரிபியூட் பண்ணணும் தான் நினைக்கிறான்.
நல்லபடியா அவன் ஒர்க்கர்ஸ் நல்லபடியா வச்சிருந்து நிம்மதியா வச்சிருக்கணும் தான் எல்லா முதலாளியும் நினைக்கிறான். எவனும் யாரையும் அடிமையா நடத்தணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஏங்க இங்க ஒரு 2, 3 அல்லுசில் இருப்பான். எங்காவது ஒரு 100ல ஒரு 2, 3 அல்லுசில் இருப்பான். அவனை வச்சு ஒரு ரீஜன் நீங்க டிசைட் பண்ணிடுவீங்களா? அப்ப இங்க மெட்ராஸ்ல இருக்கிறவன் பூரா கரெக்டா இருக்கானா, இல்ல திருச்சியில் இருக்கிறவன் பூரா கரெக்டா இருக்கானா? அப்படி நம்ம வந்து ஒரு ரீஜனை பேஸ் பண்ணி வந்து ஒருத்தனை வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிட முடியுமா? அப்போ அதாவது இப்போ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கேமும் ஈமுகோழி ஸ்கேமும் வெறும் கொங்கு மண்டலத்தை மட்டும் தான் நடந்ததா? வேற எங்கேயுமே நடக்கலையா? வேற எவனுமே ஏமாறலையா? எல்லாத்துலயும் ஏமாந்துருக்கான். அப்போ திருப்பி திருப்பி அந்த மக்களை ஹர்ட் பண்றதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு ஓட்டுன்னு வரும்போது வள்ளி கும்மிக்கு வந்து நீங்க வராதீங்க. சண்டை போடுறேன் சண்டை போடுறேன் இல்ல எல்லாத்தையும் தான் சொல்றேன் நானு. நீங்க விடுங்க, ஒரு வருஷம் சிஎம்மா இருக்க போறாரு, வள்ளி கும்மி வந்து பாத்துட்டு போட்டுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ஐயோ வள்ளி கும்மி இவங்க தானே சொன்னாங்க அது ஒரு சாதி மனப்பான்மை உள்ள அது ஒரு சாராருக்கான இது அதுன்னாங்க. அப்ப நீங்க எதிர்க்க வேண்டியதானே? எல்லாரும் எதுங்கயா? அப்ப எதிர்க்குங்க. அப்படியெல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல கார்த்தி. அங்க இருக்கு கார்த்தி, ஜாதி எங்க இல்ல கார்த்தி? தமிழ்நாட்டுல எல்லாத்துலயும் இருக்கு கார்த்தி. ஆனா இங்க இன்னைக்கு வர்ற எல்லா ஜெனரேஷனும், அவன் மெட்ராஸ்ல இருக்கட்டும், அவன் ராம்நாட்ல இருக்கட்டும், திருநெல்வேலியில இருக்கட்டும், நம்ம பசங்க எவனுமே உடைச்சு மேல வரணும் தான் நினைக்கிறான். அந்த கருமத்தை புடிச்சிட்டு அழுகணும்னு யாருமே நினைக்கல. ஓரளவுக்கு உடைச்சு எல்லாம் சரிசமா வரணுங்கிறத எல்லா பசங்களோடதும். நான் தமிழா ஒன்னா நிக்கிறோம் அப்படிங்கறத எல்லா பசங்களும் நினைக்கிறானுங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுங்கடா. போய் இந்த பக்கம் அப்படி தீய பத்த வைக்கிறது, அந்த பக்கம் தீய பத்த வைக்கிறது, எவனும் ஒன்னா உட்காந்து பேசிடவே கூடாது. எவனுக்கும் பேசினா அப்புறம் ஓட்டு ஏதாவது சதறிடும்ல. எல்லாம் உட்காந்து எல்லாம் அண்ணன் தம்பியே தோல் மேல சோல்டர் மேல கைய போட்டு நாங்க நின்ட்டோம்னா ஆல்ரெடி சதறிச்சு. இல்ல நாங்க தமிழனா மனுஷனா நின்ட்டோம். தமிழ்னா கூட வேண்டாமையா, தமிழன் கூட விட்டுரு. நான் மனுஷனா நிக்கிறேன். இப்ப என்ன ஒரு தெலுங்கு பேசிட்டானா அது என்ன அவன் எனக்கு வந்து வேண்டாவன் ஆயிடுவானா என்ன? கன்னடம் பேசிட்டானா அவன் எனக்கு வேண்டாவன் ஆயிடுவானா என்ன? அவன் என் ஃப்ரெண்டு அப்பனா அவன் நான் சொல்லிடுவேனா? அவன் மனுஷன் நல்லது பண்றானா கூட வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் உடையுதுங்க. இதெல்லாம் உங்க லேயரு இந்த சித்தாந்தா இதெல்லாம் இந்த குருமாக்கின்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க வாழ விடுங்க. நீங்க ஒண்ணும் பெருசா எல்லாம் நீங்களுக்கு ஒண்ணும் பண்ணிட வேண்டாம். நீங்க கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்து புதுசாலாம் நீங்க ஒண்ணும் பக்கெட்ல எல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இருக்கிற தொழில் பண்றவன வாழ விடுங்க போதும். அவன் வாழ்ந்துக்குவான், பெருசாக்குவான். அதை பண்ணீங்கனாலே போதும். சம்பந்தமே இல்லாத கட்சி பேர் சொல்லிட்டு ஒருத்தர் மிரட்டுறான். இது பெருசாக்க விரும்பல, அதனால விட்டுட்டு நானு. அன்னைக்கு பெருசாக்கணும் அந்த போன் ரெக்கார்டை போட்டு பெருசாக்கணும்னா எவ்வளவு பெருசாகிக்கிறது அது. அவன் என்னென்ன பேசணும் போட்டோம்னா நீங்க அவ்வளவு கொதிச்சிருவீங்க. ஒரு வார டாபிக் ஆயிடுறது. எதுக்கு நாம அப்படி ஒன்று பண்ணக்கூடாது, வேண்டாம், சே அவன் தான் சில்லறையா இருக்கான், நாம எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு பேசி முடிச்சோம். இது எத்தனை பேருக்கு நடக்குது இங்க? எவ்வளவு பேருக்கு நடக்குது இதெல்லாம்? இல்ல கண்டு காணாம அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு அப்புறம் பாத்துறோம். நீங்க அதான் பண்ணிட்டு இருந்தீங்க 4 வருஷமா அது நடந்து. நாங்க ஏத்து பேசலாம். இல்ல திமுக எல்லாம் நாடு வந்து இதாயிடும் அதாயிடும், திராவிட மாடல் தான் இங்க உதயன்னா நீங்க தானங்க பேசிட்டு இருந்தீங்க. பண்ண நல்லதுகளும் இருக்குது, பண்ண கெட்ட சொல்லுங்க. ஒரு 4 சொல்லுங்க, 4 நல்லது சொல்லுங்க. நீ இலவச பஸ் பாஸ் எடுத்துக்கோ. அடுத்து 1000 ரூபாய் 2 நம்பர் 2 1000 சொல்ல வரீங்க தெரியும். 3 நம்பர் 3 முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து காசு எல்லாமே இலவசம் வருது. ஓகே, அடுத்தது அந்த சப்போர்ட் இருக்குது. 200 ரூபாய் 200 அது சேர்த்திக்கோங்க. 4 அடுத்தது டயர் 2 இதெல்லாம். ஏங்க நம்ம எந்த காலத்துல உட்கார்ந்துருக்கோம்? ஏங்க சும்மா என்னங்க காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா பஸ் பாஸ் கொடுத்து எல்லாமே இலவச ஸ்கீம்ல வருதுங்க. டெவலப்மெண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கா? இங்க வந்து இதை மாத்தணும், இதை வந்து வளர்ந்துருக்கு. டாஸ்மாக் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. 40,000 50,000 55,000 கோடின்னு அது மட்டும் தான் போயிட்டு இருக்கீங்க. கடன் வளர்ந்துட்டு இருக்கு. என்னங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான். அப்புறம் என்ன இது நல்லது? இது யார் வேணாலும் பண்ணலாமே. நான் சிஎம் ஆனா கூட நாளைக்கு பண்ணுவேனே, எல்லாருக்கும் 2000 கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கழுத்து போட்டு போயிட்டே இருப்பேனே. இது ஒரு வேலையா? யாரால பண்ண முடியாது? என்ன பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. கடன்லாம் தான் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? என்ன ரெடி பண்ணுவோம் இங்க? எல்லாருக்கும் மாசம் 2000 கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கழுத்து போட்டு யார் வேணாலும் பண்ணலாமே. இதுக்கு ஒரு வாட்சியா? இல்ல அது ஓகே. பட் அது அப்படி பார்த்தா அப்புறம் வந்து லட்லி பெகன் யோஜனாவா? அந்த யோஜனா அப்புறம் நீங்களும் பண்றீங்களா?
அதெல்லாம் பண்றது ஆமாங்க எல்லாருமே பண்றாங்க. ஆமா ஆமா அப்ப எதுக்கு ஆமா பண்றீங்க அங்க பெகல்? எவ்வளவு டெபிசிட் இருக்கு அங்க அந்த மாதிரி ஸ்டேட்ல எவ்வளவு அத டெபிசிட் விடு. இருக்கு அது இங்க லெவல் டெபிசிட் இருக்குன்னு எடுத்து பாருங்க நீங்க அது இப்ப அதிகமான டெபிசிட் இருக்கு அங்க அதிகமா கடன் ஆரம்பிச்சாச்சு. வாங்குற ஸ்டேட் இல்ல இங்க தானே இருக்கு இப்ப அங்கேயும் ஆரம்பிச்சு விட்டீங்க. இப்ப அங்கிருந்து 5 வருஷத்துல என்ன ஆகுது? ஆமாங்க அதே இது என்னங்க டெபிசிட் தான் வரும். அநியாயமா இருக்கு ராகுல் காந்தி வந்து 1 லட்சம் கொடுத்துப்பேன் நானு எனக்கு ஓட்டு போடுன்னு அததான் கேக்குறாரு சொல்றேன் நானு. அப்புறம் நாங்க அவன் என்ன சொல்ற பண்றது நாங்க வந்து ராகுல் காந்தி நாங்க சொல்ற இனிமே தர அப்படின்னா மாட்டோம் எங்களுக்கு நாமளும் ஓட்டு போடுன்னு பண்ணணுமா என்ன? கேக்குறதா இல்லையா? எனக்கு அதான் புரியலையே பாரு, வேற நீங்க வந்து வழி இல்ல. ஓட்டு என்னங்க பாலிடிக்ஸ் இப்படி இப்படி ஆயிடுச்சுங்கிற நானு. இல்ல அதாங்க அன்பார்ச்சுனேட்லி அப்படி பாலிடிக்ஸ் இப்படி ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சுங்க அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஆயிடுச்சு ஓகே அதுக்கு செலவாகுது மாசம் எவ்வளோ மாசம் வந்து 2000 கோடி செலவாகுது ஓகே வருஷத்துக்கு ஒரு 12,000 20,000 கோடி கிட்ட செலவாகுது அப்படின்னா அந்த 20,000 கோடி இன்கம்ல வருதா இல்ல நீங்க டெபிசிட்ல குறைக்கிறீங்களா ஒண்ணு இருக்கா இல்லையா நீங்க 1 லட்சம் கோடி கடன் வாங்கு 20,000 கோடி அங்க கொடு 40,000 கோடி இங்க கொடு 50,000 கோடி அவ்வளவுதான். வட்டி கட்டி வேற என்ன இதுவா இந்த வேற பொழப்பு என்ன பண்ணும்? 5 வருஷம் இன்னொரு 5 வருஷம் ஆட்சி ஓட்டுறதுக்கா இது இல்ல என்ன பண்றது வேற அப்படி? என்ன இன்கம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன நல்லது பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றீங்க இலவச பஸ் பாஸ் இலவசமா 1000 ரூபாய் இதுவா ஆமா, என்ன இதெல்லாம் நல்லதானயா? 4 வருஷம் கழிச்சு இது ரெண்டு தூக்கிட்டு வரீங்க நீங்க திரும்ப வேற என்னத்த சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றது? அதுதாங்க நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லைன்னு என்னையா பண்றது? நானும் தேடி தேடி நல்லது சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். எதுவும் இல்லையே. அததாங்க நான் நானும் என்ன சொல்றேன் பண்றது? திமுக காரங்க யாரோ ஆஹ் ஒருத்தர் சொல்லணும்ல வேற என்னன்னு யாராவது சும்மா வருவாங்க, வெறும் இது வரும்னு விளம்பரம் மட்டும் சொல்லுவாங்க. தாங்க இருக்கு வெறும் விளம்பரம் மட்டும் தான் இருக்கு வேற என்ன இல்லையா இருக்கு இங்க விளம்பரம் இல்ல கார்த்தி. நான் என்ன சொல்றேன்னா, இது சொல்றேன் கார்த்தி. ஒரு ஆணவம் சொல்றேன் நானு. அதாவது இந்த கட்சி பேக்கிங் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு பேசுற டோன் சொல்றேன் நானு. அவ்வளவு தப்பா இருக்கு கார்த்தி. அவ்வளவு தப்பா இருக்கு. அதுதான் ரொம்ப எரிச்சலா இருக்கு. ரொம்ப நெறைய பேர் மன உளைச்சல் இருக்காங்க. தொழில் பண்றவங்க நெறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லா மன உளைச்சல் இருக்காங்க. நெறைய பேர். அதெல்லாம் வெளில சொல்ல முடியல பாவம். சொன்னா அவன் ஓப்பனாவே ஒருத்தன் லாரி விட்டு அடிச்சிருவாங்கிறான். நான் வெளில சொன்னோம்னா, இப்ப நான் சொல்லிருவேன். என் ஃப்ரெண்ட் பேர் என்ன எல்லாம் சொல்லிருவேன் நானு. அவன் குடும்பம் நாளைக்கு ரிஸ்க் ஆயிரும் பாவம். இப்ப நமக்கு ஒண்ணும் குடும்பம் இல்ல, குட்டி இல்ல. அதனால நாம என்ன வேணாலும் நல்ல ரிஸ்க் பேசிக்கலாம். ஆகாது ஒண்ணும் ஒண்ணுங்க பண்ணலாம். இல்ல சொல்றேன் கார்த்தி. இல்ல சொல்றேன். நான் அதனால தான் இல்ல அததான் சொல்றேன் நானு. அதனால நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, அது அண்ணாமலை அண்ணன் ஆகட்டும், சீமான் அண்ணன் ஆகட்டும், விஜய் அண்ணன் ஆகட்டும். இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இது இந்த அப்போசிஷன், இந்த ஜனநாயக எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் இந்த சண்டை நல்லாயிருக்கும். இந்த 2026 சண்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மே த பெஸ்ட் வின் அவ்வளோதான். மே த பெஸ்ட் வின் அவ்வளோதான். ப்ரோ கடைசியா ஒண்ணே ஒண்ணு இந்த சக்தி பிலிம் ஃபேக்டரி கிட்ட மட்டும் 5 நாளுக்கு முன்னாடியே ரெட்ரோக்கு புக்கிங்க்கு ஓபன் அது பண்ண பண்ணுவாங்க சொல்லிடுங்க ப்ரோ. இல்ல ரொம்ப இல்ல ப்ரோ. தம்பி ஷேடோ அது பண்ணுவாங்க அது இல்லாம நீங்க சொன்னீங்கல்ல கங்குவாக்கு வந்து ரிலீஸ் டைம்ல அமரன் வந்து தாறுமாறா ஓடிட்டு இருந்தது அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் பட் இதுக்கு வந்து ப்ராப்பரா ரிலீஸ்ல இருந்து புக்கிங்ல இருந்து எல்லாமே முன்னாடியே ஓப்பன் ஆயிடும் இது மட்டும் நடந்தா போதும் ப்ரோ. ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் கடைசி தாராபுரத்துல அந்த கடைசி ஒரு நாள் அண்ணன் கூட வந்து அதான் அண்ணன் அரை மணி நேரமா அடுத்த 5 வருஷம் வாழ்க்கை பிரச்சனை பேசிட்டு இருந்தாரு அவருடைய கஷ்டம் நஷ்டம் அடுத்த 5 வருஷம் திமுக வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படி பேசிட்டு இருந்தாரு உன் பிரச்சனை அடுத்த வாரத்திலே முடிய போகுது ரிசர்வேஷன் மட்டும் 5 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணு நீ ஒரு டிக்கெட் வாங்கி அந்த படத்தை பார்க்க போற ப்ரோ இது ஒன்னே ஒண்ணு ப்ரோ